குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். சனி இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் தற்பொழுது 29/3/2025 முதல் 23/2/28 வரை மீன ராசியில் சனி பயிற்சி ஆகிறார். இப்போ மிதுன ராசிக்கு சனி பயிற்சியை பற்றி பார்ப்போம். மிதுனத்துக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார். இதில் சனி அமர்வதால் கர்மசனி என்பதாகும். சனி மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மிதுன ராசியான 12ஆம் இடமான ஐயன ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். ராசிக்கு அது 4ஆம் இடமாகும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். கலத்திரஸ்தானம் என்பது கணவன் மனைவி கூட்டாளி இவற்றை குறிக்கும். தற்பொழுது நாம் இந்த பார்வைகளை பற்றி பார்த்துள்ளோம். பலன்களை சனி மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மிதுன ராசியான 12ஆம் இடமான ஐயன சையன ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே சார்ந்த பணியில் எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமாக நடக்கும். ஆகையால் பொறுமையாக இருப்பது நல்லது. அதாவது காஸ்மெட்டிக் தொழிலில் நல்ல நிலை ஏற்படும். பிரயாணம் கடனாக பெற்ற தொகையில் திருப்பி செலுத்துவதில் இழுபறி ஏற்படும். மனம் சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். அது ராசிக்கு 4ஆம் இடமாகும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானமாகும். இது வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் சிறிது மாற்றி அமைக்கும் நிலை ஏற்படும். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். ராசிக்காரருக்கு மருத்துவ சார்ந்த தொழிலில் ஏற்ற இறக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு. பட்டப்படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். கலத்திரஸ்தானம் என்பது கணவன் மனைவி கூட்டாளி இச்சை போன்றவற்றை குறிக்கும் இடமாகும். இதில் கணவன் மனைவி இவர்களுக்குள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையே. அடுத்து சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்து இருப்பதால் 10ஆம் இடம் என்பது அரசு பதவி ஜீவனம் தொழில் சமுதாய மரியாதை போன்றவை குறிக்கும். இதில் சமுதாய மரியாதை என்பது நல்ல உயர்வு தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை தரம் உயரும். குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. முழங்கால் வலி சார்ந்த விஷயங்களில் பழைய நிலை கொஞ்சம் மாறும். இதன் அடிப்படையில் இப்போ இந்த சனி பயிற்சி இருக்கு. அப்போ பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. சனிக்கிழமை என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்குவது நல்லது. மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். அடுத்து நாம் இந்த பதிவை பார்த்துவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நன்றி.